ஹாய், நான் டாக்டர் கீர்த்திகா, மகப்பேறு மருத்துவர். நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச டாபிக் ப்ரீ கன்செப்ஷன்ஸ் கேர். பேரண்ட்ஹுட் ஷுட் பிகின் ஜஸ்ட் ப்ரையார் டு கன்செப்ஷனுங்கிறது தான் அதோட மீனிங். பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி தெர் இஸ் அ கேர் வெரன் நிறைய காம்பனன்ட்ஸ் ஆஃப் மதர் எவாலுவேட் பண்ணிவிட்டு ஐடியில் இருக்கும்போது யூ கேன் கோ ஹெட் அண்ட் பிளான் அ ப்ரெக்னென்சி. சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் நான் ப்ரீனேட்டல் விட்டமின் கிடைக்கிது மார்க்கெட்ஸில், கேன் ஐ டேக் இட் பிஃபோர் பிளானிங் ப்ரெக்னென்சி? ஸோ அப்படி கிடையாது. அந்த விட்டமின் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது ப்ரெக்னென்சிக்கு. தேர் ஆர் மல்டிபிள் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா நியூட்ரிஷன், ஃபிசிக்கல் வெல்பீயிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஐடியல் வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎம்ஐ 19லேருந்து 25 வரைக்கும் ஐடியல். ஸோ 25க்கு மேலே போகும்போதோ இல்லை 19க்கு கீழே போகும்போதோ காம்ப்ளிகேஷன்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி, லேபர் அண்ட் டெலிவரி எக்ஸ்பெக்டட். எல்லாருக்கும் வரணும்னு கிடையாது, பட் த காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் பி தேர் ஈவன் டு த பேபி. ஸோ ஐடியலாக வெயிட் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வே இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கேர். எக்ஸசைசஸ்ன்னு பார்த்தா அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 30 minutes of any form of exercises every day, at least 150 minutes a week in தான் சொல்கிறாங்க advisable, but there's no hard and fast rule. So you can go up and down the duration, but it's always advisable daily some form of exercises is very very good for a very very blissful pregnancy. Next பார்க்கக்கூடியது, sometimes there can be people who are occasional smoker or occasional alcoholic. During or prior to conception என்ன பண்ணணும்னா, you have to reduce it, try and reduce to minimum, or it's better if you stop those. So that is very very helpful for a healthy pregnancy. நெக்ஸ்ட்டு வரக்கூடியது ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக டிசீசஸ் இருக்குது, லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு, ஆஸ்மா, எபிலெப்சி. இது மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஐடியல் லெவலில் பாடியில் இருக்கா, ப்ரெக்னென்சியை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கான லெவல்ஸ் நல்லா ஐடியலாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்குறதுக்காகவும், எடுக்கிற மெடிக்கேஷன்ஸ் ப்ரெக்னென்சிலேயே சேஃபான்னு பார்க்குறதுக்காகவும் இந்த கேர் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேல்யூஸ் HbA1cன்னு சொல்கிற வேல்யூ கட் ஆஃபில் 5.6 கீழே இருக்கணும். அதுக்கு மேலே போகும்போது ப்ரெக்னென்சி அண்ட் பேபிக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஹைப்பர் டென்ஷன் அதே மாதிரி தான். பிபி அதிகமாக இருக்கும்போது அது மற்ற ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணுறதும், மதர் டியூரிங் ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணுறதும், பேபினால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் மதர்னால் பேபிக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ அது எல்லாமே பிபின்னு எடுத்துக்கிட்டால் ஐடியல் லெவல்ஸ் பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தைராய்டும் அதே மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் இருக்குது. டிஎஸ்ஹெச்ன்னு சொல்கிறது பிலோ 3 இருக்கணும். அதுக்கு மேலே போகும்போது பேபியோட பிரெயின், போன் க்ரோத் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு த வேக்சினேஷன். முன்னாடி எப்போயாவது சைல்ட்ஹுட்டில் எம்எம்ஆர் வேக்சின் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் ஸ்கெடியூல். இல்லை அப்படின்னா சிங்கிள் டோஸ் ஆஃப் எம்எம்ஆர் ஷாட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டு ப்ரிவெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஒரே ஒரு லிமிட் என்ன அப்படின்னா எம்எம்ஆர் வேக்சினில் அந்த வேக்சின் எடுத்துகிட்டு 1 month கன்சீவ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தே கேன் கோ ஹெட் அண்ட் பிளான் ப்ரெக்னென்சி. தென் கம்மிங் டு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி மிஸ்கேரேஜ் இருக்குது அப்படின்னா ஏன் அந்த மிஸ்கேரேஜ் எவால்வேட் பண்ணுறதுக்காகவும் இந்த டைம் எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த பாத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், சப்போஸ் பேஷண்ட்ஸ் சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் வெரி வெரி குட், தே கேன் கோ ஹெட் அண்ட் பிளான் ப்ரெக்னென்சி. சில பேஷண்ட்ஸ்க்கு சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்கணும்னு கிடையாது, இர்ரெகுலராக இருக்கும், ஆன் அண்ட் ஆஃப் வரும், சம்டைம்ஸ் வரவே வராது டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அப்போ ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு இவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் கொடுத்துட்டு யூ கேன் கோ ஹெட் அண்ட் பிளான் ப்ரெக்னென்சி. தென் கம்மிங் டு அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டா, வாட் ஆர் த டெஸ்ட்ஸ் நான் பண்ணணும் டாக்டர், ஹவு வில் ஐ நோ ஐ எம் வெரி வெரி குட், மை ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு சில டெஸ்ட்ஸ் பண்ணிக்கலாம். லைக் யோர் தைராய்டு, நான் பேசின மாதிரி, யோர் பிளட் சுகர் லெவல்ஸ், யோர் ஹீமோக்ளோபின், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ஐடியலாக இருக்க ஒரு நார்மல் பேஷண்ட்டுக்குன்னா தென் தே கேன் கோ ஹெட் அண்ட் பிளான் ப்ரெக்னென்சி. ஃபோலிக் ஆசிட் சொல்லும்போது ப்ரீநேட்டல் விட்டமின், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பேபி அண்ட் ஃபார் த மதர். அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 3 months ப்ரையார் டு கன்செப்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒரு கிளிம்ஸில் ஒரு ஜிஸ்டில் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், பேலன்ஸ்டு டயட், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஓகே, லாட்ஸ் ஆஃப் வாட்டர், லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கவங்க வெரி வெரி சேஃபாக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு and avoiding all alcohol, smoking and any form of negativity cut பண்ணிட்டா, this path of preconception care is very 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 ideal to go into a very fruitful
and a healthy pregnancy. Happy motherhood. Stay happy, stay calm. Bye.